அய்யனார் துணை சீரியல் சோழனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி, நிலாவின் காதல், நிலா சோழன் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால, நிலாவோட குடும்பம் அவங்கள வெறுத்துட்டு போயிட்டாங்க. நிலாவோட அப்பா மனோகர் நிலாவோட சர்டிஃபிகேட்டுகள எல்லாம் எரிச்சு போட்டாரு. ஆனா சோழன் அவளுக்கு புது சர்டிஃபிகேட்ட வாங்கி தர நிலா இப்ப வேலைக்கு போக போறாங்க. இந்த சமயத்துல அவளோட அண்ணன் தாஸ் இருக்கான் இல்லையா? ஒரு பெரிய சண்டைய உருவாக்குறான். அந்த சண்டை சோழனின் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனைய உருவாக்க போகுது. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிலா கையில ஒரு ஃபைலோட ரொம்ப நம்பிக்கையா வேலைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண கிளம்புறாங்க. அவளோட பக்கத்துல சோழன் நிக்கிறாப்புல. சோழனின் முகத்துல ஒருவித சந்தோஷம். நிலாவை பார்த்து, நிலா இந்த இன்டர்வியூல நீ கண்டிப்பா செலக்ட் ஆவ. நீ பயப்பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நிலா கிட்ட சொல்ல, நிலா வந்துட்டு கொஞ்சம் ஸ்மைல் பண்றாங்க. கண்டிப்பா சோழன், நீங்க எனக்கு புது சர்டிபிகேட் வாங்கி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இதனால என் அப்பா மனோகர் என்னோட அடையாளத்தையே அழிச்சாலும் நீ எனக்கு புதுசா ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்துருக்க. அதாவது நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கொண்டே நடந்து செல்ல, அந்த பக்கமா தாஸ் கார்ல எதார்த்தமா வரான். நிலா சோழனுடன் ஃபைலுடன் நடந்து போறதை பார்த்து தாஸ் அதிர்ச்சி அடைய, தாஸ் முகத்துல ஒரு குளவரி தெரியுது. தாஸ் உடனே கார்ல இருந்து இறங்கி, டேய் இவ என்னடா கையில ஃபைல் வச்சிருக்கா? இவ ஓடி போனவா, ஆனா இப்ப கெத்தா நிக்கிறா. இவளுக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. இவ வேலைக்கு போக போறாளா? கோபத்துடன் தனக்குத்தானே முணுமுணுக்க, இவ வேலைக்கு போகவே கூடாது. அந்த மாதிரி தாசு முடிவெடுக்கிறான். உடனே அவனுடைய ரவுடி பசங்களுக்கு ஃபோன் பண்றான். ஃபோன்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றான். அந்த ரவுடி பசங்க எல்லாருமே ஒரு பைக்ல அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க கையில ஒரு பேட் இருக்கு. ரவுடி பசங்க சோழன் நிலாவை வந்துட்டு நிறுத்துறாங்க. இங்க நில்லுங்கன்னு. அந்த ஃபைல என்கிட்ட குடு அப்படின்னு வந்துட்டு தோரணையில கேட்க, சோழன் வந்துட்டு கோவமா, ஏன் உங்களுக்கு எதுக்கு இந்த ஃபைலு அப்படின்னு கேட்க, தாசு அங்க வந்து கோவமா, அந்த ஃபைல் உனக்கு எதுக்குடா? அந்த ஃபைல் அவங்களுக்கு சொந்தம். அது வந்துட்டு நான் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அதை வந்துட்டு நான் விட மாட்டேன்னு சோழன் பாத்தீங்கன்னா தாசோட கையில இருக்கும். அந்த ஃபைலை பிடுங்க சோழனும் தாசும் சண்டை போடுறாங்க. அப்போது ரவுடி பசங்கள் சோழனை அடிக்க வராங்க. சோழன் கோவமா எல்லாரையும் அடிச்சு போறாரு. சோழன் ரவுடி பசங்களை அடிக்க அவர்கள் அடிபட்டு அங்கிருந்து ஓடி போறாங்க. சோழன் நிலாவை பார்த்து பதட்டப்படுறாங்க இந்த சூழல்ல. உடனே நிலா சிரித்து, சோழன் நீ ரொம்ப தைரியசாலி. சோழன் வந்துட்டு சிரிக்க, தாஸ் சோழனின் பின்னால இருந்து கத்தியால வந்துட்டு குத்திடுறாங்க யதார்த்தமா. தாஸ் உடனே சொல்றான், சோழன் பக்கத்துல வந்து எதிர்த்தா இதுதான் நடக்கும் அப்படின்னு தோரணையில பேசுறான். தாஸ் வேகமா ஓடி போறான். சோழன் ரத்தத்துடன் தரையில் விழுக, இதை பார்த்த நிலா கதறி துடிக்கிறாங்க. நிலா அதிர்ச்சியில், சோழன் சோழன் என்னாச்சு அப்படின்னு வந்துட்டு கதறாங்க, துடிக்கிறாங்க. கத்தியால் குத்தப்பட்ட இடத்திலேயே ரத்தம் அதிகமாக வெளியேற சோழன் வலியால் துடிக்கிறாரு. நிலா வந்துட்டு தாசை பிடிக்க ஓட, சோழன் அவளை பார்த்து தலையை அசைக்கிறாரு. போகாதேன்னு சொல்றாரு. சோழன் நிலாவை பார்த்து, நிலா இவங்க எல்லாம் கண்டுக்காத, நீ போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணு அப்படின்னு அந்த வழியிலையும் சொல்ல, நிலா வந்துட்டு அழுகிறாங்க. இப்ப நான் என்ன பண்றது? உனக்கு இப்படி ஒரு நிலைமையே, நீ இப்படி ஆகிட்டியே, ரத்தம் பேர அதிகமா வெளியேறுதே. சோழன் வலி தாங்க முடியாம தரையில விழ, நிலா கதறி வந்துட்டு அழுகிறாங்க. அடுத்த சீன்ல வந்துட்டு சோழன் மருத்துவமனையில வந்துட்டு இருக்காரு. டாக்டர் சோழனுக்கு ஆபரேஷன் செய்யும் சூழல் வருதுங்க. நிலா வெளியில வந்துட்டு பதட்டத்தோட உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கண்கள்ல இருந்து அவங்களையே அறியாம கண்ணீர் வந்துட்டு வடிகிறது என்றே சொல்லலாம். சோழன், ஏன் எனக்கு இப்படி உதவுன? நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. எனக்கு இப்படி ஒரு நல்ல கணவன் கிடைச்சிருக்கான். நான் என் புருஷனை புரிஞ்சுக்கல. இப்படி அவங்களுக்குள்ளேயே அவங்க மனசாட்சி வந்துட்டு பேசுதுங்க. அதாவது உறுத்துது. நம்ம சோழனை வந்துட்டு இவ்வளவு நாள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டோமா அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சோழன் மேல வந்துட்டு அளவு கடந்த ஒரு காதல் வருதுங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்மளுடைய டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சுவாரஸ்யமா பார்ப்போம். அடுத்த சீன்ல பிராஸ் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு அமர்ந்திருக்க. அப்போது நிலா அங்க கோவமா வராங்க. நிலா முகத்துல ஒரு கோவம் தெரியுது. தாசு சிரிச்சுக்கிட்டே நக்கல் பண்றா. என்னையெல்லாம் எதிர்த்தானா அவனுக்கு இந்த மாதிரிதான் நிலைமை. ஏன்னா பண திமிரு. நிலா கோபத்துடன், நீ எல்லாம் மனுஷனாடா, மிருகம்டா, நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடா. ஏன்டா சோழனை கத்தியால குத்துன? நீ என்னடா குலக்காரனாடா? ஏன்டா இப்படி மிருகமாய் தெரியுறேன்னு கண்ணாமுன்னான்னு திட்டுறாங்க. இவனை வந்துட்டு வெளியவே விட்டுறாதீங்க. நான் சாட்சி. இவன் தான் கண்ணு முன்னாடி என்னோட கணவரை கத்தியால குத்துனான் அப்படின்னு வந்துட்டு போலீஸ்ல வந்துட்டு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. தாஸ் அங்கேயுமே வந்துட்டு நிலா தங்கச்சியை வந்துட்டு அடிக்க பாக்குறான். ஆனா போலீஸ் வந்துட்டு அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் அங்க உள்ள இன்ஸ்பெக்டர் அனைவருமே ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க. உடனே தாஸ் வந்துட்டு அதிர்ச்சியில உரையிறான். நிலா கோபத்துல தாச வந்துட்டு பார்க்கிறாங்க. தாஸ் உடனே கோவப்படுறான். நீ என்னை இந்த அளவு கொண்டு வந்துட்டேல, நான் நீ உன்னை சும்மா விட மாட்டேன்னு மனசுக்குள்ளேயே அவன் மனசாட்சி வந்துட்டு ஒரு பக்கம் கொதிக்குது. நிலாவும் பாத்தீங்கன்னா சத்தமா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நீ வெளியே வந்தாதானே
உனக்கு சாட்சியா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க கோவத்துல அண்ணனை திட்டிட்டு. தாஸ் வந்துட்டு பதற்றமா போலீஸை பார்க்கறான். அவனோட முகத்துல ஒரு மரண பயம் ஏற்படுது. உடனே போலீஸ் வந்துட்டு தாஸை கைது செய்ய தாஸ் கோபத்துடன் நிலாவை பார்க்கிறான். அவன் முகத்துல ஒருவித ஆத்திரம். போலீஸ் வந்துட்டு தாஸை கைது செய்ய நிலா கோபத்துடன் தாஸை பார்க்கிறாங்க. நிலாவின் வாழ்க்கையில சோழனால் ஒரு பெரிய திருப்பத்தை அடைந்திருக்கு. சோழனுக்கு இப்படி ஒரு விபரீதம் நடந்ததை பார்த்து நிலா தன்னையும் அறியாம சோழன் மேல ஒரு காதல்ல வந்துட்டு விழுகிறாங்க. இந்த காதல் சோழனின் வாழ்க்கையை காப்பாத்துமா? காத்திருந்து பார்ப்போம்.